பிரியமானவர்களே, இந்த காலை வேளை ஆராத பந்தங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. நாளை செய்திக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோமாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே கூட 10, 11 2 வசனங்களை கூட இன்றைக்கு நாம ஸ்தோத்திரம். வேறே ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறே ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிச்சு பார்க்கும்போது கூட, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல இருந்த போது, இங்கே பவுல் கொரிந்திய சபையை பார்த்து அவர் சொல்றாரு, இங்கே ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனம் இல்லை. இந்த சபையில என்னன்னா ஆவிக்குரிய வரங்களை சொல்லும் போது பவுலு அவருக்கு அது புரியவே இல்லை. அப்படியே என்னன்னு கேட்கறாங்க. பவுலு ஒவ்வொரு தேசத்திலே போய் பிரசங்கம் பண்ணும் போது, ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்றாரு அவரு, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றீர்களா சொல்லும் போது அவங்க கேட்கறாங்க, அப்படின்னு என்னன்னு கேட்கறாங்க. அவங்க தெரியல அந்நிய பாஷையை அப்போ இங்க கொரிந்திய சபைக்கு என்ன தேவை தெரியுமா? இப்போ ஆவிக்குரிய வரங்கள், ஜனங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கணும். அதான் பாட்டுக்கு, ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், தரிசனம் பார்க்கணும், வெளிப்பாடு சொல்லணும். அப்போ ஆவிக்குரிய வரங்கள், ஸ்தோத்திரம். அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளான ஓய்வு நாளிலே பத்மதீவிலே ஆவிக்குள்ளானான். அப்ப இந்த கொரிந்திய சபைக்கு என்ன தேவை சொல்றாரு இங்கே? ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, கலாத்திய சபைக்கு சொல்றாரு, ஆவியின் கனி. என்ன ஆவியின் கனி சொல்றாரு அவர்? சாந்தம், சமாதானம், அன்பு, இச்சை அடக்கம், இதெல்லாம் என்னது? ஆவிக்குரிய கனி. ஆவியிலே நிரம்பணும். நம்ம எல்லாரும் கூட சபைக்குள்ள வந்த உடனே என்ன செய்யணும்? வேடிக்கை பார்க்க கூடாது. சபைக்குள்ள வந்த உடனே உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆவியிலே நிறைந்து கர்த்தரை பாடி துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை, என்ன வரம் பாஸ்டர் நான் பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தர் அதை கொடுப்பார் உங்களுக்கு. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வரத்தை கொடுப்பார். அதான் இங்க பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் போட்டிருக்கு, வேறே ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். சில பேர் பாருங்க, நல்ல விசுவாசமா இருப்பாங்க ஆண்டவர் மேல, இன்னொருத்தங்க அந்த விசுவாசம் கம்மியா இருக்கும். இவங்க ஆபிரகாமை போலவே விசுவாசிப்பாங்க, இல்லாத இருக்கிற வண்ணமாகவே நம்புவாங்க. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் எல்லாருக்கும் வருமா? வராது. ஆபிரகாம் என்ன பண்ணா? ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் குடிப்பேன்னு சொன்னாரு, அவன் விசுவாசித்தான், அது அவன் நீதியாக எண்ணப்பட்டதான். இல்லையா? காலேபு என்ன பண்றான்? யோசுவா விசுவாசிக்கிறாங்க, நாம் போய் வந்த தேசத்தை கர்த்தரை கொண்டு போய் நம்ம சேர்ப்பாரு. அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் கூட மனுஷனுக்கு வரணுங்க, நம்பணும். வாழ்க்கையிலே தேவன் கொடுப்பார் என்று நம்பணும். அதான் விசுவாசம். ஐயோ இல்லையே, ஐயோ இல்லையே கிடையாது. தேவன் நாம் கேட்டதை கண்டிப்பா கொடுப்பார் என்று அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ண, நம்ம வார்த்தை கூட விசுவாசமா வரணும். அதான் சொல்றாரு, எல்லாருக்கும் அந்த விசுவாசம் வராது. அந்த வரத்தை தேவன் கொடுத்தாதான் அந்த விசுவாசமே உங்களுக்கு வருமா? ஹல்லேலூயா. வேறே ஒருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்க. நீங்க கை வச்சீங்கன்னா சுகமாயிடும். பைபிள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட, ஸ்தோத்திரம், கேசி போறான். கேசி போய் என்ன பண்றான்? ஜெபிக்கிறான். போயிட்டு சூரியமித்தல பையன் கை வச்சு, அவன் எஞ்சிக்கவே இல்லை. அவன் இறந்து போயிட்டான், எஞ்சிக்கல. ஆனா எலிசா போய் கை வச்சு ஜெபம் பண்றாரு, டக்குன்னு எஞ்சிக்கிறான். அது சுகமாக்கும் வரம். அவன் கை வச்ச உடனே சுகமாக்கும் வரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாட்டி நாங்க ஊழியத்துக்கு போயிருந்தோம், காயிரமேடு, இந்த கூடுவாஞ்சாரிக்குள்ள கார்ல தான் போனோம் ஊழியத்துக்கு. அப்பெல்லாம் நானும் அந்த டீம். அப்போ தேவனுக்கிட்ட நம்ம தான் கேட்கணும், பரிசுத்த ஆவி இல்லையா? கத்துக்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வயதை போட்டுக்கொண்டு நீ மீன் கேட்ட ஆண்டவர் பாம்பை கொடுப்பாரு உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க மாட்டார். நீங்க அப்பத்தை கேட்ட ஆண்ட கல்ல கொடுப்பாரு? இல்லையே. அப்படி ஆண்ட கொடுக்க மாட்டாரு. அப்ப பரிசுத்தாவி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமே கொடுப்பாரு உங்களுக்கு. அப்ப ஏன் நீங்க பெற்றுக்கொள்ள? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 2வது ஆவிக்குரிய வரங்கள் நீங்க என்ன செய்யணும்?
அதை நீங்க தேர வேண்டும், அதை நீங்க வளர வேண்டும். அப்ப இங்க ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விசுவாசத்தின் வரத்தை கொடுத்திருக்காரு, உனக்கு சுகமாக்கும் வரம் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. 10 வசனம் போட்டிருக்கு, அற்புதங்களை செய்யும் வரம். சில பேர் அற்புதம் செய்வாங்க, அல்லேலூயா, ஒரு காரியம் சொல்லுவாங்க, அப்படி நடக்கும். அப்படியே வந்து ஆவிக்குரிய வரங்களிலே நீங்கள் வளர வேண்டும், அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சபைக்கு வந்தோம் போனோம் இல்ல, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகள் ஆன போது நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, சந்தோஷம் தான். வந்து அதுக்கப்புறம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, சந்தோஷம் தான். வந்து அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் வளர வேண்டும். நான் பணம் சேர்க்கணும், நான் கோல்டு சேர்க்கணும், நான் வீடு வாங்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அது காட்டிலும் ஆவிக்குரிய வரங்கள்ல நான் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு வரம், ஒரு மனுஷனுக்கு விசுவாசத்தின் வரம், ஒரு மனுஷனுக்கு பார்த்தா குணமாக்கும் வரம், ஒரு மனுஷனுக்கு என்னதான் அற்புதங்கள் செய்யும் வரம், ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியிலே பேசும்போது வியாக்கியானம் பண்ணுகிற வரம். அப்போ தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருப்பார். உங்களுக்கு தேவன் என்ன வரத்தை கொடுத்திருக்காருன்னு நீங்களே என்ன பண்ண உட்காந்துக்கிட்டு யோசிக்கணும். அதான் சொல்றாரு இங்க பவுல் 1 வசனத்துல கூட, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்ற. நம்ம இன்னுமா தெரியல உங்களுக்கு இது பத்தி? இத்தனை வருஷமா சபைக்கு வர்றீங்க, இத்தனை வருஷமா ஆராதிக்கிறீங்க, இத்தனை வருஷமா தேவனோடு இருக்கான்றீங்க, இன்னுமா உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் தெரியல? ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, வந்து வல்லமையின் ஆவியானவர் இன்னில் வந்து விட்ட காரணத்தினான் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். சாத்தானே, இப்படிதான் சொல்வார். சில பாசங்க சொல்லுவாங்க, சில பாசங்க இப்படிதான் சொல்லுவாங்க. பிசாசு ஓடுனா அதுக்கு செவிடன் தெரியல பிசாசுக்கு, அப்படி கத்துனாதான் பிசாசு என்ன பண்ணும், பயந்து ஓடும் வெளியே. அல்லேலூயா. அது ஏன் தெரியல எனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க பாசங்கள். நான் கூட ஆமா கோர்ட்ல பண்ணுவாங்க, மூஞ்சி துப்புவாங்க, சொன்னா பிசாசு ஓடுமா, அப்படியே வந்து அது ஊதனாவே ஓடுமா வந்து அந்த ஆடி. அப்போ ஸ்தோத்திரம், பைபிள் இல்லாத ஒரு காரியங்கள். பைபிள் என்ன போட்டுருக்குன்னா வந்து பிசாசு ஓட்டுனா இயேசுவின் நாமத்திலே இவனை விட்டு போ அது சொன்னாலே போயிடும். அதுதான் பைபிள். ஆவிக்குரிய வரங்களிலே நீங்கள் தேர வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவிலே நிறைந்து கர்த்தரை பாடுங்க, எப்பவுமே ஆவிக்குள்ளாவே இருங்க. அல்லேலூயா.